அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரலகம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் சிவசண்முகம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். குரலோட பொருள்: ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தரவல்லது ஒழுக்கமே. ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி காத்தல் வேண்டும். டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யூனிட் 8 கொஷின் பேங்க் சீரிஸோட டே 7 வீடியோ. ஸோ மறக்காமல் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகஸ்டஸ் காலத்திற்கு முன்பே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவுக்கும் வணிக தொடர்பு இருந்தது என கூறிய வரலாற்று ஆய்வாளர் யார்? சேவல். சேஷாசலம் கிடையாது, சேவல். மாற்றிக்கோங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. த நெக்ஸ்ட் கொஷின்: பசும்பூன் பாண்டியன் தன் யானைகளின் மேல் வெற்றியை பறைசாற்றும் வெள்ளை கொடி பறந்ததை பதிவு செய்யும் நூல் எது? அகநானூறு. கரிகால் பெருவளத்தான் என்ற சோழ மன்னனின் நிகரற்ற ஆட்சி சிறப்பை பற்றி பாடும் நூல் எது? பட்டினப்பாலை. கோடை மலையை சீர்பட ஆட்சி புரிந்த குறுநில மன்னன் யார்? வேட்டுவன். த நெக்ஸ்ட் கொஸ்டின்: முதலாழ்வார்கள்னு சொல்லுவாங்க. அவங்களோட பெயர், அவங்களோட சில பாடல்கள் கொடுத்துருக்காங்க. வையம் தகலியா வார்கடலே நெய்யாக அப்படின்ற பாடலை எழுதியவர் பொய்கை ஆழ்வார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக எனும் என தொடங்கும் பாடலை எழுதியவர் பூதத்தாழ்வார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் பேயாழ்வார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், பேயோட மேனியை கண்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இந்த 2 பாடலும் 7th புக்கில் இருக்குது, நியூ புக்கில். தென் நெக்ஸ்ட் கொஷின்: இது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அது மூல இலக்கியம். தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ திருஞான சம்பந்தரின் பக்தி பாடல்களை பெருமையை உணர்ந்து அவற்றை மூல இலக்கியங்கள் என போற்றி கொண்டாடியவர் யார்? சேக்கிழார். ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஷின்: நாட்டுப்புற சாயலில் எளிய மக்களும் பாடும் வண்ணம் பக்தி பாடல்களை பாடியவர் யார்? திருமங்கை ஆழ்வார். தென் நெக்ஸ்ட் கொஷின்: நெடுநல் வாடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு உரிய நூல் இல்லை, பூ. அது என்ன பூன்னா வேப்பம்பூ. தென் நெக்ஸ்ட் கொஷின்: இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் எது? 18. அதுக்கான ரீசன்: நுழைய முடியாத கடினமான சொற்களும் ஆழமான பொருள்களும் கொண்டதால் 18 இரும்பு கடலை என அறிஞர்கள் அழைக்கின்றனர். தென் நெக்ஸ்ட் கொஷின்: கலிங்கத்து பரணியில் பயன்படுத்தப்பட்ட யோகா என்ற சொல்லின் துல்லியமான பொருள் என்ன? மனதை ஒருமுகப்படுத்துதல். த நெக்ஸ்ட் கொஷின்: வீரமாமுனிவர் இயற்றிய சில நூல்கள் கொடுத்துருக்காங்க. சத்தியவேத கீர்த்தனை யார் எழுதினான்னு கேட்டிருக்காங்க. சத்தியவேத கீர்த்தனையை எழுதியவர் மாயூரம் வேதநாயகம். தென் வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் திருக்காவலூர் கலம்பகம், அன்னை அழுங்கல் அந்தாதி, அடைக்கல மாலை போன்ற நூல்களை எழுதியுள்ளார். சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, பார்த்துக்கோங்க. டபுள் டைம் பிரிண்ட் ஆகிருக்கு, அதனால் நான் அதை சொல்லலை. தென் நெக்ஸ்ட் கொஷின்: தமிழில் வெளிவந்த முதல் புதுக்கவிதை தொகுப்பு எது? புதுக்குறள்கள். நாடகக்களம் பற்றி, அது தேப்போ கிருஷ்ணசாமி எழுதிய நாடகம். கதரின் வெற்றி, அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொஷின்: புதுக்கவிதைகளில் ஒரு நவீன கருத்தை விளக்குவதற்கு பழங்கதையை துணையாக கொண்டு பயன்படுத்தும் அறிவார்ந்த உத்திமுறை தொன்மம் எனப்படும். தென் நெக்ஸ்ட் கொஷின். அவ்வளோதான், கொஷின் முடியுது. ஸோ எல்லோரும் மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தெளிவாக படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் நல்லா ரிவைஸ் ஆகும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.